Okay, guys, welcome to the walkthrough. அண்ட் இன்னையிலேருந்தா நான் ஆக்டிவாக ட்ரேடிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஐ தாட் நான் இன்னைக்கு லைவ் வரல, கார்த்திகரோட வந்து லைவ் உட்காரல. ஸோ ஒரு ட்ரேடிங் வாக்த்ரூ வீடியோ மாதிரி போட்டு ஒரு சீரியஸாக ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இப்போதைக்கு. ஏன்னா 2 பேர் இருந்தோம்னா கண்டிப்பாக கான்ஃப்ளிக்டிங் ஐடியா ஸ்டார்டிங்கில் வரும். கொஞ்சம் எனக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த கான்ஃப்ளிக்டிங் ஐடியாஸ் வந்துட்டு இருக்கும். அதனால ஐ தாட் ஒய் நாட் வில் மேக் சச் வாக் த்ரூ வீடியோஸ். நான் முன்னாடி சில டைம்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கேன், அதே தான் வந்துட்டு இந்த டைமும் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு என்னோட செட்டப் ஆக்சுவல் ட்ரேடிங்கோட செட்டப் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். கீழே ஒரு 34 இன்ச் மானிட்டர், மேலே வந்துட்டு ஒரு 27 இன்ச் மானிட்டர், ரெண்டையுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் மேலே வந்துட்டு நான் மேலே இருக்க மானிட்டரில் ஆக்டிவாக ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு இது ஆர்டிஹெச் 9:30க்கு அப்புறம் பார்க்க போகிற ரியல் டைம் மார்க்கெட் டேட்டாவோட ஃபீட் இங்கே, என்கியூஇஎஸ் அண்ட் தென் எக்ஸிக்யூஷனுக்கு ட்ரேடிங் வியூ இங்கே வந்துட்டு வச்சுருக்கேன். இதில் தான் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணது, வாக் த்ரூ பண்ண போகிறது எல்லாமே வந்துட்டு இதில். அண்ட் தென் கீழே இருக்கிறதுல இஎஸ்என்என்கியூ இடிஹெச் சார்ட் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ண போகிற லேஅவுட்டு. அண்ட் தென் கீழேயே வந்துட்டு டிஸ்கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அது பேர் என்ன ஓபிஎஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கேன். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து நான் கீழே இருக்க தூக்கி மேலே இறக்கி விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு வாக் த்ரூ மட்டும் கொடுத்துட்றேன். வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் டுடே அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ஸ் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. பாட்டு இப்போதைக்கு வேணாம், முடிச்சு போட்டுக்கலாம். அவசரம் மேலே அது இருக்குது, அது ஃபுல் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கேன், அதனால தான் அப்படி இருக்குது. சரி, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த டெய்லி டைம் ஃப்ரேம். அண்ட் முதல்ல எக்கனாமிக்கலாக இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்துடலாம். நாளைக்கு சீஸ்ஃபயர் முடிய போகுது. எனக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்ச அதுதான் வந்துட்டு கடைசியாக வந்து நியூஸ். நாளைக்கு வந்துட்டு சீஸ்ஃபயர் முடிய போகுது. ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ a second ப்ளீஸ். இது வந்துட்டு பிக்கர் ஆகுது ரொம்ப. ஓகே, நாளைக்கு வந்துட்டு சீஸ்ஃபயர் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா மேலாப்ல நியூஸ் பார்த்தேன், நான் உள்ள ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டு அது உண்மையான நியூஸாக கெட்ட நியூஸான்னு சொல்லிட்டு செக் பண்ணல. அதில் வந்துட்டு சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி வந்துட்டு பண்ண போகிற மாதிரி வந்துட்டு நியூஸ் வந்துட்டு போட்டிருந்துச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு என்ன கரெக்டாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எந்த ஐடியாவுமே கிடையாது. அண்ட் ஜியோ பொலிட்டிக்கலாக இப்போதைக்கு இதுதான் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இஎஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஆல் டைம் வைஸ் என்கியூஇஎஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஆல் டைம் வைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இஎஸ் எப்பயோ ஆல் டைம் வைஸ் போயிடுச்சு. அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கவனிக்கிறீங்களான்னு தெரியல, இஎஸ்ல வந்து இந்த சிங்கிள் டே கேண்டிலோட ஹைஸ் அண்ட் லோஸ்க்குள்ள தான் ப்ரைஸ் எக்ஸ்டெண்டடாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கன்சாலிடேஷனுக்கான எல்லா சிக்னல்ஸும் வந்துட்டு இங்கே தெளிவாக இருக்கு. ஓகே, ஸோ இது ஹையர் டைம் ஃப்ரேம்ல, டெய்லி டைம் ஃப்ரேம்ல இன்னைக்கு வெனஸ்டே நீங்கள் நியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த நியூஸுமே கிடையாது. காமிக்கிறேன், எந்த நியூஸும் கிடையாது. இன்னைக்கு 10:30க்கு க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரிஸ் நியூஸ் இருக்கு. அது ஒப்பெக் அது மூலியமா எப்பயுமே வீக்லி வெனஸ்டே 10:30 AM வர நியூஸ் தான். பட் அதுபடி பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு ரெட் ஃபோல்டர் நியூஸும் ஆரஞ்ச் ஃபோல்டர் நியூஸும் கூட இன்னைக்கு கிடையாது. ஆல்சோ நாளைக்கு தான் வந்து இந்த சீஸ்ஃபயர் வந்து முடிய போகிற நாள் ஆக்சுவலாக ப்ரீவியஸாக கிடைச்ச ரிப்போர்ட்ஸ் படி. பட் இப்போதைக்கு என்ன இது இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக வந்துட்டு இப்போதைக்கு ஐடியா கிடையாது. இதுதான் வந்துட்டு நிலவரம். ஸோ தேட் குட் மேக் திஸ் பொட்டன்ஷியல் செஷன் அஸ் அ லோ வால்யூம் செஷன். அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம் வந்துட்டு போனோம். ஐஎஸ் நான் அப்படியே ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணிடுறேன், வாட் டைம் எக்ஸ்பெக்டிங்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இப்போதைக்கு கண்டிப்பாக எல்லா வெயின் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பைசைட் லிக்விடிட்டி தான். அஃப்கோர்ஸ் ஆல் டைம் வைஸ் புது ஆல் டைம் வைஸ் போகணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்பைட் த செஷன் பீயிங் அ லோ ப்ராபிலிட்டி அண்ட் இவ்வளோ ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோஸ் நடந்தாலும் கூட we are expecting higher prices. எஸ்எம்டி லோஸில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா லோஸில் ஆல்மோஸ்ட் இது ஈக்குவல் லோ. ரெண்டும் வந்து நான் ஈக்குவல் லோவாக தான் பார்ப்பேன். ஒரு பெரிய பீச்சாக வந்துட்டு நான் பார்க்க போகிறேன். பட் கன்சிடரிங் இந்த கேண்டில் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. அண்ட் 6 hour டைம் ஃப்ரேம் போய் பார்த்தோம்னா 6 hour டைம் ஃப்ரேம்லையுமே பெருசாக எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. சொல்லப்போனால் இந்த கேப் சரிதான்னு தெரில, மண்டேயோட பெரிய கேப் டவுன் இது. இந்த கேப் டவுனை ஒட்டி தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இஎஸ் ஆச்சு அதை விட்டு வெளியே, என்கியூ ஆச்சு அதை விட்டு வெளியே வந்துருச்சு. இஎஸ் அதை விட்டு வெளியே கூட வரல. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது 4 minutes இருக்கு.
ஸோ நான் இந்த ஹைஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கேயுமே இந்த ஹைஸ் தான் நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். 4 ஹவர் டைம்லையும் ஒன்றும் பெருசாக நடக்கல. இமிடியேட்லி பேலன்ஸ் ப்ரைஸ் ஆல் டைம் ஹைஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் அப்சல்யூட் டாப் ஃபெஸ்டிவல். லண்டனோட லோஸ் தான் வந்துட்டு நான் ஆக்சுவல் டார்கெட்டாக பார்க்குறேன். சப்போஸ் செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா லண்டனோட லோஸை தான் நான் ஆக்சுவல் டார்கெட்டாக வந்துட்டு இன்னைக்கு பார்க்குறேன். ஏன்னு சொல்லிடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் கன்சாலிடேட் தான் இன்னைக்கு ஏஎம் செஷன் ஆக போகுது. பட் இதுதான் ரீசெண்டாக நடந்த ஒரு ஒரு எக்ஸ்பான்ஷன் சொல்லலாம். கீழே வந்துட்டு இந்த லிக்விடிட்டி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இதுதான் ரீசெண்டாக நடந்த எக்ஸ்பான்ஷன். இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து ப்ரைஸ் 25%, அந்த 25% 50%, 50% மட்டும்தான் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் ப்ரைஸஸ் போயிட்டு இருக்கு. ஒரு ஹெல்தி ரீட்டேஷன் 50%க்கு கீழே இருந்தால் தாராளமாக வந்து லாங்ஸ் பார்க்கலாம். அது இங்கே கிடையாது. 30 மினிட் போனீங்கன்னா நான் அப்சல்யூட் சாப் பேஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சாப் ஆகிட்டு. அண்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய விக்கு வந்துச்சு. சடனாக அவ்வளோ பெரிய வந்துச்சு. நான் அட்லீஸ்ட் இது ஈக்குவல் லோஸ்ன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அது ஒன்றும் ஆகலை. இவ்வளோ பெரிய விக்கு வந்துச்சு. கீழே போவான்னு எதிர்பார்த்தேன். அடுத்து இந்த விக்கு தூக்கி சொல்லிடுச்சு. சரி, இங்கேருந்து ரிவர்சல் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தா இங்கேருந்து எஃபிஜிக்கு வந்துட்டு மேலே போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒய்எம் நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் வைஸை இங்கே எடுத்துருச்சு. ஸோ ஒய்எம் இஸ் மேக்கிங் நியூ ஆல் டைம் வைஸ். ஆர்டிஓ இஸ் ஆல்சோ பாய்ஸ் டு கோயிங் ஹையர். பார்த்தீங்கன்னா நல்லா புல்லிஷ் மூமெண்டம்ல தான் ரெண்டுமே இருக்கு. வி ஆர் அபவுட் 2 மினிட்ஸ் அவே ஃப்ரம் மார்க்கெட் ஓப்பன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்துட்டு 9:30க்கு முன்னாடி எந்த ட்ரேட்ஸ்லையும் என்கேஜ் ஆக போறது இல்லைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டாண்ட் பை மை வேர்ட்ஸ். ஆக்சுவலாக நோ ட்ரேட்ஸ் பிஃபோர் 9:30. இதுதான் வந்து இப்போ இருக்கிறது, ஐ மீன் இப்போ இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனுக்கான நிலவரம். அண்ட் குவிக்காக போயிட்டு நம்ம மற்றதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஆப்பிள் இஸ் ஓப்பனிங் அட் a gap up. Nvidia is opening at a gap up. Netflix is opening at a gap up. Microsoft gap up. Amazon, Meta, Avigio அண்ட் காஸ்கோ மட்டும் கீழே ஓப்பன் ஆகுது. அப்பா, கூகுள் எக்ஸ்சேஞ்ச் கேப் அப்ல ஓப்பன் ஆகுது. எல்லாமே கேப் அப்ல ஓப்பன் ஆகுது. ஸோ பயர் ஷுட் பி லுக்கிங் டுவர்ட்ஸ் பைஸ். ஏன்னா இங்கேனா கன்சாலிடேஷன் அது பெரிய ஒரு இப்போ இந்த மூமெண்ட்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது. பட் ஸ்டில் 8:30 ஓப்பனிங் இங்கேருந்து எத்தனை பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 0.58% கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வி ஆர் அபவுட் 30 minutes to the opening. அண்ட் இதுதான் கைஸ் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நான் குவிக்காக போயிட்டு 8:30 ஓப்பனிங் 9:30 ஓப்பனிங் 8:30 ஓப்பனிங் 8:30 ஓப்பனிங் டூ டே ஓப்பன் அவ்வளோதான். என் சார்ட்ல வந்துட்டு அவ்வளோதான் இருக்கு. நான் பையிங் ஐ மீன் பைஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் சாப்பா இருக்கு. ரொம்ப சாப்பியா இருக்கு. இந்த ஹைஸ் எடுத்துச்சு, கீழே வந்துச்சு. பட் எந்த லோஸ் வந்துட்டு பெருசா எடுக்காம மேலே போயிருக்கு. சேம் க்ரோஸ் வித் இது. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் வி ஆர் ஓப்பனிங் அட் அன் இன்சேன் கேப் அப். இந்த கேப் அப்ல பிஎம் செஷனோட ஹைஸ் எடுத்துட்டு பிரைஸ் கீழே வந்திருக்கு. இங்கே அந்த ஹைஸ் எடுக்கல. ஸோ ஓப்பனிங்லேயே ஒரு பெரிய எஸ்எம்டி வந்துட்டு இருக்கு. நமக்கு ஓப்பனிங்லேயே பெரிய எஸ்எம்டி வந்துட்டு இருக்கு. அண்ட் தென் இங்கே எதுவும் எஸ்எம்டி இருக்கா? டிடிஎஸ் சார்ட்லையுமே பெருசா எஸ்எம்டி எதுவும் கிடையாது. டிடிஎஸ் சார்ட்லையும் பெருசா எஸ்எம்டி எதுவும் கிடையாது. நான் ஓகே கைஸ், நான் ஒரு கடமை அழைக்கிறது வீட்டில் இருக்கேன், முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, I'm back guys. நீங்க எந்த சார்ட் தான் பார்ப்பீங்க? ஆர்டிஹெச்சோட சார்ட்.
நல்ல கேப் அப் இருக்கு. ஸோ அந்த கேப் அப் கீழே வருது, ஃபில் ஆகுதா, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். செம்ம சாப்பா இருக்கு guys. செம்ம சாப்பியா இருக்கு. நல்ல எஸ்எம்டியும் இருக்கு. 1 மினிட்ல இடிஹெச்சோட 920 920யோட ஹைஸோட இருக்கு. டக்குன்னு பார்க்கணும்னா இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எஸ்எம்டி, இந்த ஹைஸ் அண்ட் இந்த ஹைஸ் கூட நல்ல எஸ்எம்டியும் இருக்கு. ஸோ செல்ஸ் வந்துட்டு நடக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ நான் வந்துட்டு ஒரே ஒரு செல் போகிறேன், ஒரு குவிக் செல். ஸ்டாப் லாஸ் will be here right there. ஒரு க்ளோசிங் இருக்குது, 15 செகண்ட்ஸ் இருக்குது. ஒரு க்ளோசர் இருந்துச்சுன்னா எனக்கு செல்ஸ் சைஸ் நல்ல கிளியர் செல்ஸ். ஐ கேன் சி தட் $200 ரிஸ்க்கு. ஸோ ஒரு 2 MNQ. ஆனால் அந்த லோஸ் ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, 2 MNQs executing market sell. And என்னோட ஸ்டாப் லாஸ் will go just above 931 சரி. And நான் எடுத்த லோஸ் ஓகே, இதுதான் ஸ்டாப் லாஸ். க்ளோஸ் இதுதான் டார்கெட். ஸோ ஒரு 1.5 hour செட்டப் இது. ஐம் நாட் கோயிங் டு மூவ் இன் எக்ஸ்எல் ஆர் டிபி. மேபி நல்ல ஒரு ரிவர்சல் ரிஜெக்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஐ லுக் ஃபார் இட். பட் இது என்னோட அடுத்த செல் சைடு. இந்த செல் சைடு எடுக்கணும், இந்த செல் சைடு எடுக்கணும். இந்த செல் சைடு எடுத்துட்டு எனக்கு ஃபியூரியஸ் க்ளோஸ் வேணும். ஐ மீன் ஸ்பீடு சொல்லுவாங்கல்ல, ஸ்பீட் வேணும். அண்ட் திஸ் வில் பி ஆர் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எஃப்இஜி clear SMT at these highs. இது ரெண்டையும் நான் மார்க் பண்ணி வச்சுறேன். clear SMTs red ஓகே. இந்த லோஸ் எடுத்துட்டா நான் ஸ்டாப் லாஸ் தூக்கி இங்கே மூவ் பண்ணிடுவேன். இந்த லோஸ் எடுக்கிற வரைக்கும் ஐம் பிளானிங் டு ஹோல்ட் தி ட்ரேட். இந்த லோஸ் எடுத்துட்டா நான் ஸ்டாப்ஸ் மூவ் பண்ணிடுவேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் ஐ நோ ப்ரைஸ் ஷுடன்ட் பி கோயிங் எனி ஹையராக போச்சுன்னா அது என்னோட இது தப்பு. கிச்சன்ல தொங்க விட்டுருக்கேன்னு சொல்லு, கதை முடியுது. இஎஸும் நல்ல ரிஜெக்ஷன். இஎஸுமே கரெக்டாக என் டாக்லேருந்து ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இஎஸோட லோஸையும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல எஸ்எம்டி பேஸ், நல்ல எஸ்எம்டி. பார்க்கலாம் எப்படி உட்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி அது வந்துட்டு ஷிட் இஎஸ் கொடுத்தது எனக்கு எதுவும் பண்ணல. ஆனால் இது வந்துட்டு பிரேக்அவே கேப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கணும். பிரேக்அவே கேப் பிரேக்அவே கேப்பாக இருக்கணும். எனக்கு நல்லாவே இருக்குது. ப்ரோ சொல்லுங்க, நான் செல்ல இருக்கேன். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், கூப்பிட்றேன். ஓகே, நம்ம கார்த்தி ப்ரோ தான் இல்லை. ஸோ ஆக்சுவலாக 8:30க்கு கீழே க்ளோஷர் 3 மினிட்லாம் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு. 3 மினிட் நல்ல க்ளோஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலும் 3 மினிட் நம்மளோட எல் மாடல் முன்னாடியே க்ளோஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் லைக் எல் மாடல் ஒட்டி தான் வந்துட்டு எடுத்திருக்கோம். அப்படி மேலே வந்தால் கூட நல்லா ஒயிட் ஸ்டாப்ஸு. அண்ட் வந்து நம்மளோட பயஸ் வந்துட்டு ஹைஸ் தான். பட் ஆனால் ரொம்ப அரைக்கிறான் ஹைஸ் வந்ததுக்கப்புறம். அண்ட் தென் வந்துட்டு மற்றது எல்லாமே பெரிய கேப் அப்பில் இருக்குது. ப்ரைஸ் கீழே வந்துட்டு கொஞ்சம் கேப் ஒன்று வந்துட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபில் பண்ணணும்.
இதுதான் வந்து நம்ம எடுத்த செட்டப்பு. ஸோ நான் வந்து கேப் ஃபில்க்கு எதிர்பார்க்குறேன். ஆல்சோ நீங்க வந்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு அந்த ஹைஸ். ஸோ இங்க அந்த ஹைஸ் எடுத்துருச்சு. பிஎம் செஷனோட ஹைஸ பிரைஸ் ஸ்வீப் பண்ணிருச்சு ஓப்பனிங் ஆகுறப்பவே. இங்க அது வந்துட்டு நடக்கல. இந்த ஏஎம்ஐஸ் சாரி ஏஎம்ஐ ஸ்வீப் பண்ணி இங்க அது நடக்குது. ஸோ இதுதான் வந்து நான் எடுத்த ட்ரேட். இதுதான் வந்துட்டு த ரீசன் பிஹைண்ட் திஸ் ட்ரேட். நான் அந்த ட்ரேட நல்லாவே ஹோல்டு பண்ணணும்னு நினைச்சாலும் கூட பண்ணலாம். பட் கோயிங் ஃபார் பேஸ் விட்ஸ் ஆக்சுவலி. நீங்க பார்த்தீங்கன்னாலும் இட்ஸ் ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் எஃபிஜி will most probably hold is what I'm looking. I yeah, that's first presentation FPG. Let's see. Why is it? மறுபடியும் வந்து இந்த 3 மினிட் எஃபிஜிக்குள்ள ப்ரைஸ் போயிருக்கு. என்ன பண்றான்னு பார்க்கலாம். 2 MNQ ஃபார் $200 லாஸ். 50 பாயிண்ட்ஸ் வருமா? 43 பாயிண்ட்ஸ் வரும். நான் ஊத்துனா நல்லா ஊற்றுவேன். ஊத்துனா சூப்பராக ஊற்றுவோம். இந்த லோஸ் இந்த எஃபிஜி மறுபடியும் இந்த கேப் இன்னைக்கு ஓப்பன் ஆன அந்த டாகோட கேப் அந்த ரிஜெக்ஷன்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு கீழே எல் மாடல் ட்ரைனிங் அகெயின் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இன்னுமே ஸ்டாப்ஸ். இங்கே தான் நான் வந்து என்னோட ட்ரேடை க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ ஐ வாண்ட் அ பிரிட்டி க்ளீன் க்ளோஷர் பிலோ. வேணா நான் அந்த கேப் ஃபில்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்குறேன். எனி கிளியர் செல் சைட் க்ளோஷர் I'll plan to close. I'll plan to trade. க்ளோசிங் இல்லை, ப்ரைஸ் லைட்டாக புல்லிஷாக இருக்கு. இது இப்போ பிரேக்அவே கேப் கிடையாது. அது அந்த தகுதியை வந்துட்டு அது மீறிடுச்சு. இஎஸ் லைட்டாக புல்லிஷாக இருக்கு. எஸ்எம்பி இருக்கா கீழே கீழே வேறு எஸ்எம்பி ப்ரைஸ் சம்திங் வி ஷுட் பி காஷியஸ் அபவுட். இங்கே எஸ்எம்பி இந்த லோஸ் இங்கே எடுத்துருச்சு. இஎஸ் வந்துட்டு எடுக்கலை. அதுவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே க்ளோஸ் இல்லை. இப்போ வந்து இந்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் இருந்துச்சு, அங்கே க்ளோஸ் இல்லை. ஸோ நான் வந்து இப்போ சப்போஸ் அடுத்து ட்ரெயிலிங் வந்துட்டு எதுவும் பண்ண போறேன்னா எனக்கு இதுதான் இப்போ ப்ரீவியஸ் லோ. எனக்கு இதுக்கு கீழே க்ளோசிங் வேணும். 3 மினிட் க்ளோசிங் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஓகே, நான் போய் பாட்டு போட்டுட்டு வரேன். பாட்டு இதில் ரெக்கார்ட் ஆகக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். ட்ரம்ப் ஈரான் ஸ்டாக்ஸ் பாசிபிள் as soon as Friday. NVP Trump says that the post second rounds of talks possible as soon as Friday. Okay, second round of talks Friday ஆரம்பிக்கும். அப்போ அது புல்லிஷ் சைன் தான். பட் ட்ரேட் எடுத்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக வில் ட்ரை டு ஹோல்ட். சிம்பிள் as that. I'm okay with whatever loss.
ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எப்படி வந்து இன்னும் ஹோல்டு பண்ணுது, மேலே போச்சுன்னா சரி. ஆனால் வந்து இப்போ பாசிபிள் டாக்ஸ் ஈரானோட நல்லா தான் ட்ரைடே போகிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காப்புல ட்ரம்ப்பு. இன்னும் ஹோல்டு பண்ணுது என்ன கணக்கு. இங்கே பாருங்க, நான் முன்னாடியே இந்த ரிஜெக்ஷனை பார்த்து இங்கே போட்டிருந்தேன்னு வைங்க ஸ்டாப் லாஸை, இப்போ ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். நீங்க அதை இறக்கிட்டு கீழே போயிருக்கும் சப்போஸ் கீழே போற மாதிரி இருந்தாலும் கூட. பார்க்கலாம். எனி க்ளோஷர் வில் மேக் ஆர் வில் ஜஸ்டிஃபை மை ட்ரையல்ஸ். இப்போ அகைன் இந்த லோஸ் நல்ல க்ளோஸ், விசிபிள் க்ளோஸ் இருக்கட்டும், எதுக்கு நம்ம போட்டு வெயிட் பண்ணிட்டு. கோலம் போட்டு அடிக்கட்டி மேலாம் காட்டு, இனி போல நீங்க யாருன்னு காட்டு. Doesn't look good to be honest. மற்றவங்க என்ன பண்றாங்க? மறுபடியும் யூஎஸ்ல ரிஜெக்ஷன் இருக்கு. கரெக்டா எண்ட் ஆகல, கிளியர் ரிஜெக்ஷன் இருக்கு. 1 மினிட் கேண்டில் தான் பெரிய ரிஜெக்ஷன் சொல்லியிருந்தேன். Apple is going higher, Nvidia is matching higher, Netflix is going higher, so we may be short of this. Amazon filling the gap, Meta is filling the gap, AVGO அந்த இடத்துல நிற்கிது. ஆஸ்ட்ரோ புல்லிஷாக இருக்கு, கூகுள் புல்லிஷாக. ஸோ புல்லிஷ் ப்ரைஸில் ஷார்ட் பண்ண நினைச்சது நம்மளோட தப்பு தான். டேக் வாட் எவர் இட் இஸ். அப்புறம் இன்னொன்று கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் லாங்ஸ் பார்க்குறவங்களுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் என்னவா இருக்கும்னா, இது எஸ் இங்கே தெளிவாக வந்து எஸ்எம்டி இருக்கு பைஸ்க்கு. இன்னொன்று இதுதான் வந்து இந்த வாரத்தோட கேப்பு. இந்த கேப்புக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகி இன்வர்ஷன் வச்சு லாங்ஸுக்கு புஷ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ சப்போஸ் லாங்ஸ் பார்க்குறீங்கன்னா இதுதான் வேலிட் ஃபேக்டராக இருக்கும். நான் அந்த ட்ரேடில் இருக்கனால ஐ நாட் கன்சிடர் தேட், பட் யா ஓகே.
மீன் மோஸ்ட் ப்ராப்ளி கெட் ஸ்டாப் அவுட். ஏன்னா வந்து இஎஸ் வந்து இந்த ஹைஸ் எடுத்துருச்சு. இந்த ஹைஸ் இஎஸ் எடுத்துருச்சு. ஆல்மோஸ்ட் க்ளோஷர் கூட இங்கே பார்த்தீங்கன்னா என் டாக்கு மேலே தான் வச்சிருக்கு. நோ ஹோப்ஸ். பெருசாக அதை பண்ணாமல் விட்டுடலாம், அவ்வளோதான். ஓகே, we are done for the day. We got stopped out. Losing streak அப்படியே போயிட்டு தான் இருக்கு. நல்ல ட்ரேட் தான், எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு கிளியரா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஏ கேப் ஃபில் ட்ரேட். பட் இங்கே ப்ரீவியஸ் ஓஆர்ஜிஸோட சப்போர்ட்ல பிரைஸ் அப்படி மேலே போய் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சாப்பாக தான் இருந்துச்சு, பட் பரவாயில்ல. அண்ட் ஒய்எம்லாம் என்ன பண்ணுது, ஒய்எம்மும் ஷாப் தான். அண்ட் ஆர்டிஓயுமே ஷாப் தான் இன்னைக்குன்னு பார்த்து. இத்தனை நாள் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு போயிட்டு ஆர்டிஓ ஷாப் ஆயிருக்கு. ஆக்சுவலி கைஸ் nothing much be done with the charts right now. போயிட்டு நாளைக்கு வீட்டோட சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் வீடியோ வரும். ஸோ ஆக்சுவலாக நான் இங்கே என்ன தப்பு பண்ணேன், என்ன பெட்டராக பண்ணியிருக்கலான்றத நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இது கீழேயே போச்சுனாலும் நம்ம கையில் வந்துட்டு எதுவுமே கிடையாது. 26/8/34/50 26/8/34/50 34.50. The stop loss was right there. TP எல்லாம் அந்த லோஸ் தான். எல்லாம் இங்கே என்ன வருது, இந்த கேண்டிலோட லோ வச்சுக்கலாம். ஸோ பேக் put me 26/7/35. 26/7/35. 26/7/35. மறுபடியும் இதுல இருந்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் I'm done here. ஓகே கைஸ், ஐம் டன் ஹியர். நான் இப்போவே வந்து ரிவ்யூ பண்ண போகிறதில்ல. நாளைக்கு காலையில் எந்திரிச்சிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு அதை வந்துட்டு வீடியோவாக போஸ்ட் பண்ணேன். பட் இப்போதைக்கு இந்த வீடியோ வந்துட்டு நான் வாக் த்ரூ வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் தென் இது நான் என்ன பிளான் பண்ணேன், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணேன், எந்த மைண்ட் செட்டில் இருந்தேன், இது எல்லாத்தையும் வந்துட்டு பாருங்கள். மேபி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் பிகினர்ஸ். நான் இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கு மேபி இன்னும் ஒரு 4-5 லூசிங் ஸ்ட்ரீக் கூட போகும். அதெல்லாம் கண்டுக்கிற முடியாது, பார்த்துக்கலாம். ஸோ எஸ் கைஸ், பார்ப்போம். நாளைக்கு ஸ்ட்ரீம் இருக்கு. நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க சேஃப்டி அகாடமி சேனலுக்கு. அண்டில் தென் பை பை கைஸ்.